Hello everyone, welcome back to my channel. வணக்கம். So guys, இதுதான் நம்ம ஃபிஷ் வந்த பாக்ஸு ஆன்லைன் ஸ்டோர்லேருந்து நான் ஆதாம்ஸ் ஆன்லைன் பெட் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் ஸ்டோர்லேருந்து தான் வாங்கினேன். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு தரேன் இப்போது. ஸோ இது வந்து இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணி இப்போது ஃபிஷ்ஷை வந்து நம்மளோட டேங்க்கில் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ சம்ப் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் நாய்ஸியாக இருக்குன்றதுக்காக. அண்ட் ஸோ எல்லாமே ஆஃபில் இருக்குது. ஸோ நாய்ஸியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக. ஸோ இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணிடுவோம். அன்பாக்சிங் பண்ணி இதில் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காட்ட போகிறேன். ஆக்சுவலாக ஒரு ஃபிஷ்ஷை எப்படி ரிலீஸ் பண்ணணுன்றதை இதில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா இதில் சில ப்ரொசீஜர் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இந்த ஃபிஷ் வர்றது பார்த்திங்கன்னா வேற ஒரு தண்ணியிலேருந்து வேற ஒரு ஊர்லேருந்து வேற ஒரு தண்ணியும் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கும். ப்ளஸ் டெம்பரேச்சர் வேறையாக இருக்கும் அந்த ஊரில். அந்த மாதிரி எல்லாமே வேறையாக இருக்கும். இங்கே பாக்ஸ்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் வேறையாக இருக்கும். இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு பொறுமையாக தான் நம்ம பண்ணணும். ஸோ என்னெல்லாம் பண்ணுறேன்றதை பாருங்கள். நான் பொறுமையாக எல்லாமே ஒன்று நான் பண்ண எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எந்த ஃபிஷ்ஷை நீங்கள் வாங்கினீங்கனாலும் இந்த ப்ரொசீஜரை மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா ஃபிஷ் இல்லை சிக்காய் டப்புன்னு இம்பாக்டில் சில ஃபிஷ்ஷுங்க செத்தே போயிடும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க பாக்ஸை ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு நைஃப் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நைஃபே உள்ளே போக மாட்டேங்குது. ஓகே, பாக்ஸ் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பாக்ஸ் கிடைக்கவும் ரொம்ப கஷ்டம்தான், அவங்கள தப்பும் சொல்ல முடியாது. கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாக்ஸாக இருந்திருந்தால் கொஞ்சம் இப்படி ப்ராப்பராக வந்துருக்கும். இதை பார்த்திங்களா, ஒரு மாதிரி நெளிஞ்சு கிழிஞ்சு அப்படியே ரொம்ப மோசமாக டேமேஜ் ஆகி தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து நான் ப்ரொஃபஷ்னல் கொரியரில் தான் இவங்க அனுப்பியிருக்காங்க. ஸோ கொரியர் வந்து டோர் ஸ்டெப் டெலிவரி பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஸோ நான் போய் இங்கே என்னோடய ஏரியாவில் இருக்க சென்டரில் போயிட்டு தான் நான் வந்து இதை எடுத்துகிட்டு வந்தேன். இப்போது ஓகே, உயிரோடு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எனக்கு ஆர்வமாக இருந்தது உயிரோடு இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காக, எந்த பிரச்சனையும் இல்லையன்ட்டு. அதனால தான் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங் நேற்று தான் அனுப்புனாங்க. 1 or 2 days ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. நான் இப்போ தான் மார்னிங் வந்து எங்கள் ஏரியாவில் இருக்க ப்ரொஃபஷனல் கொரியரை கால் பண்ணி கேட்டப்போ அவங்க இங்கே இன்னும் வரல சார், எங்கேன்னு செக் பண்ணுறேன் இருங்கன்னு சொல்லி கிண்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி சொன்னாங்க. நான் கிண்டி ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்க உடனே சார் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே தான் சார் வரும் அப்படின்னாங்க. சரி ஓகே சார், கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள், லைஃப் ஃபிஷ் வேறு எனக்கு சீக்கிரமாக கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னப்போ, சார் நீங்கள் வேணால் இங்கே வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. சார் கொஞ்சம் பாருங்கள், மழையாக வேறு இருக்குன்னப்போ சரி ஓகே, நான் இன்றைக்கி 3 மணிக்கு உங்களோட ஏரியாவில் இருக்க ப்ரொஃபஷனல் கொரியருக்கு கால் பண்ணி கேளுங்க, மோஸ்ட்டாக அங்கே வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதேமாதிரி வந்துருச்சு, 3 மணிக்கு கால் பண்ணால் வந்துச்சு. பர்ஃபெக்ட், சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த கொரியர் வந்து வெல் அப்ரிஷியேட் பண்ணோம். ஏன்னா நான் நிறைய கொரியர்ஸ் இன்டர்நேஷ்னல் கொரியராக இருக்கட்டும், வேறு எந்த கொரியருமே ப்ராப்பராக டீட்டெயில்ஸாக தரமாட்டாங்க. ஃபோன் நம்பர் இருக்காது, நம்மளால் கூகுள் பண்ணி நம்ம கான்டாக்ட் நம்பரை தேடி நம்மளால் பண்ண முடியாது. எல்லாமே அந்த மாதிரியே இருக்கும். ஸோ இவங்க ப்ரொஃபஷனல் கொரியர் வேறு லெவல், சூப்பர். ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட் தம். ஸோ தான் கைஸ் வந்துருச்சு பாருங்கள். வாவ், நான் நினச்சதை விட சூப்பராக இருக்குது ஃபிஷ்ஷு. ஸோ இதுதான் இது என்னன்னு தெரியுமா? இது ஆக்சுவலி வந்து இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மலபார் ஸ்னேக்ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. மலபார் ஸ்னேக்ஹெட், அதாவது இங்கிலீஷில் வந்து டிப்ளோகிராமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்னேக்ஹெட் டிப்ளோகிராமான்னுவாங்க. ஸோ பாருங்கள், செம்ம கூலாக இருக்குல்ல, கலர் பாருங்கள். ஸோ இது வளரும்போது இது வந்து ஏகப்பட்ட, இது டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இந்த ஃபிஷ் ஏன் நான் சூஸ் பண்ண காரணம் என்ன இதுன்றதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏகப்பட்ட கலர்ஸ் எல்லாம் இது மாறும், வளர வந்து கலர்ஸ் நிறைய மாறும். அதோட ஒரு பீரியடில் ஒரு கலரில் இருக்கும். ஸோ அதனால இது ஒரு யூனிக்கான ஃபிஷ்ஷு. ஸோ இது கொஞ்சம் உடம்புல அங்கேயும் கொஞ்சம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ பெட்டர் ஐ குவாரண்டைன் பண்ணதுக்கப்புறம் இவங்களை ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இருங்க நான் பார்க்குறேன். ஓகே, ஏதோ லைட்டாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்க மாதிரி இருக்குது, பார்த்துக்கலாம். வாட்டர் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரியே தான், வாட்டர் ரொம்ப சில்லு. நம்ம இங்கே இருக்க தண்ணிக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா, இது அப்படியே நம்ம அதுக்கு டேங்க்குள்ளே நம்ம எந்த டேங்க்கில் ரிலீஸ் பண்ண போகிறோமோ அதுக்குள்ளே நம்ம விடணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த கவரை நான் முதல்ல வாஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வேறு இன்னொருத்தங்க இடத்துலேருந்து வந்திருக்குல்ல. ஸோ அதனால் ஒரு வாஷ் ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் டேங்க்குள்ளே இதை வச்சிடுறேன். ஸோ நான் இதை வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஸோ இதான் கைஸ், இப்போ அப்படியே தண்ணிக்குள்ளே வச்சுருவோம். ஸோ லெட் தம் ஸ்டே ஃபார் அ வைல். ஒரு half an hour எல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ தே ஆர் சேஃப் அப்படின்றனால நான் ஒரு 15-20 minutes நான் விட போகிறேன். இதில் அப்படியே இருக்கட்டும்.
ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், பேட்டர்ன் செம கூலாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க அதுவும் சூப்பர் அக்ரெசிவ்னு சொல்லுவேன், செம்ம அக்ரெசிவ். நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன் இதை நான் சூஸ் பண்ண காரணம். நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன், சரி இந்த மாதிரி ஒரு சென்னா ஸ்னேக்ஹெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த வெரைட்டி வந்து எக்ஸ்ட்ரீம் அக்ரெசிவ். ஸோ நான் காட்டுறேன் உங்களுக்கு, சில சாம்பிள்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு வீடியோ. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் 20 to 25 minutes வெயிட் பண்ணலாம், கொஞ்சம் அவங்க ரிலாக்ஸ் ஆகட்டும். ஸோ ஆல்ரைட் கைஸ், இப்போது இவங்களை ரிலீஸ் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 minutes ஆயிடுச்சு. ஸோ லெட்ஸ் ரிலீஸ் தெம். ஐயோ பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ எனிவேஸ், நான் இதை வந்து இவங்களை குவாரண்டைன் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து இவங்களை குவாரண்டைன் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்குள்ளே இருக்க தண்ணியை நான் ரிலீஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இப்படி ஒரு 10-15 minutes நம்ம இப்படி விட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு சின்ன ஒரு கப்பை எடுத்துக்கணும். கப்பு எடுத்துகிட்டு இந்த பேக்கெட்டுக்குள்ளே நம்ம டேங்க்கில் இருக்க தண்ணியை ஒரு கப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த தண்ணியை வந்து ஈக்குவல் குவான்டிட்டி ஆகிற அளவுக்கு ஊற்றி பொறுமையாக ஊற்றிட்டு, அப்புறம் ஒரு பொறுமையாக பண்ணணும். ரொம்ப ஸ்லோவாக ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு, அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபிஷ்ஷை மட்டும்தான் உள்ளே விட போகிறேன். இந்த தண்ணியை நான் உள்ளே விட போகிறது கிடையாது. ஸோ நான் இந்த மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். ஸோ வாங்க இதை பண்ணுவோம். ஓகே கைஸ், கப்பு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த தண்ணி நான் ரெடியாக வச்சுருக்கேன். க்ளீனாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் ஹெட் மவுண்ட்டு தான் யூஸ் பண்ணுறேன். இது தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ரப்பர் பேண்டை உட்காந்து, இது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், இந்த ரப்பர் பேண்டை அவுக்கிறது. ஸோ கட்டு தான் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த ரப்பர் பேண்ட் என்கிட்ட நிறைய கிடக்கு, வேஸ்ட்டாக இது வேறு வச்சுக்கிட்டு இருக்கணுமா. அடுத்த பேக்கெட்டு. ஆல்ரைட், ஸோ அடுத்த பேக்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். அவ்வளோதான், கொஞ்சமாக ஊற்றணும். ஒரு 5 minutes அப்படியே விடணும். கொஞ்சம் அவங்க ரிலாக்ஸ் ஆகட்டும். தெரியுதா, இவ்வளோ 3 பேர் இருக்காங்க பாருங்கள். கண்டிப்பாக கொஞ்சம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். ஸோ அடுத்த ஒரு கப் ஊற்றலாம். ஸோ எஸ், ரொம்ப குதிக்கிற ஒரு வெரைட்டி ஃபிஷ்ஷு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இவங்கக்கிட்ட. நம்ம கையை உள்ளே விட்டு எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படியே ஸ்லோவாக தான் நம்ம ஏற்றணும் தண்ணியை. ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்க்கலாம், 3 பேரும் அப்படியே கீழே உட்காந்துருக்காங்க. என்னடா இது இடம் புதுசாக இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகிடுச்சு தண்ணி, அதிகமாகவே ஆகிடுச்சு. நம்ம விட்ட தண்ணியை விட அதிகமாகவே இருக்குது. ஸோ ஏதாவது சின்ன டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட நம்ம அதை நோட்டீஸ் பண்ணோம். ஓகே கைஸ், இப்போது இவங்களை ரிலீஸ் பண்ணிடுவோம். இப்போ தான் இந்த ஹார்ட் பார்ட். ஏன்னா இவங்க வந்து ரொம்ப ஜம்பியான டைப்பு. இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி வந்ததுக்கப்புறம் கூட செம ஆக்டிவாக இருக்காங்க. எஸ், ஃபஸ்ட் ஆளை ரிலீஸ் பண்ணிடுவோம். இது பாருங்க. எஸ், ஓகே, இதோ ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை ரிலீஸ் பண்ணியாச்சு. கூலில் செம்மையாக இருக்குல்ல, கலர் பாருங்கள், அந்த பேட்டர்னு ஒரு 2 லைனு, அதுக்கு நடுவில் ஆரஞ்சு கலரு. இருங்க, மற்றதையும் விட்டுடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகே, அடுத்தாலையும் விட்டாச்சு.
3 பேரே ரிலீஸ் பண்ணிட்டேன். இந்த தண்ணியை கொண்டு போய் கவுத்துருவோம் முதல்ல. ஓகே கைஸ், இதோ இங்கே ஒருத்தர் இருக்கார், இங்கே ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருக்காரு, இங்கே ஒருத்தர் இருக்கார். அண்ட் ஒன் மோர். இவங்க ஆக்சுவலி ஃபுல்லாகவே ஹைட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, ஏன்னா இவங்க வந்து டாப்பில் வந்து ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ ஏரை வந்து எடுத்துகிட்டு தான் அப்படி தான் இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஏரேஷன் வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது, பட் மேலே வந்துட்டு ஏர் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வெரைட்டி இவங்க. ஸோ இதோ இங்கே 2 பேர் இருக்காங்க, அது ஒருத்தர் இருக்குது, அதை பாருங்கள் ஏர் எடுக்க வராரு பாருங்கள். ஸோ இவங்க பாருங்கள் திருப்பி இப்போ மேலே வராங்க, பார்த்தீங்களா ஏர் எடுக்கிறாங்க, இது பாருங்கள். ஸோ இதுதான் இவங்களோட இது ஆக்டிவிட்டீஸே. ஸோ இவங்க வந்து ஆக்சிஜன் இது தண்ணியில் இல்லைனா கூட இவங்க மேலே வந்து ஏர் எடுத்துகிட்டு தான் சர்வைவ் ஆவாங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போது எஸ் சம்ப் ஆன் பண்ணியாச்சு, லைட்ஸும் ஆன் பண்ணியாச்சு. இப்போ தான் சம்ப் ரன் ஆகிட்டுருக்கு. ஆக்சிஜன் ஏர் பம்பையும் ஆன் பண்ணிடுவோம். எஸ், ஏர் பம்பையும் ஆன் பண்ணியாச்சு. ஸோ தே ஆர் லைக் ஓகேவாக தான் இருக்காங்க, நோ இஷ்யூஸ் டில் நவ். லெட்ஸ் சி எப்படி இருக்காங்கன்ட்டு. ஸோ அப்படியே ஹைடிங்லேயே தான் இருக்குது. இது ஒரு வராரு பாருங்க ஒருத்தர். ஸோ செம்மையாக இருக்குல்ல பேட்டர்ன் பாருங்கள், செம்ம அழகாக இருக்குது பேட்டர்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி இந்த ஃபிஷ்ஷு. இன்னும் இவங்க வளர வளர இன்னும் கலர்ஃபுல்லாவாங்க. ஸோ அட்டன்டிவாக கரெக்டாக அது பார்க்குது, எல்லாம் பண்ணுது. ஏன்னா என் கையை பார்த்துட்டு அது பின்வாங்குது. ஸோ இப்போதைக்கு இது பின்வாங்கும், இன்னும் நல்லா பழக்கம் ஆகிடுச்சுன்னா அட்டாக் பண்ண வரும். ஸோ அந்தளவுக்கு அக்ரெசிவான ஃபிஷ்ஷஸ் இவங்க. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் ஹைட் பண்ணி இருக்காங்க. ஸோ இதான் கைஸ் நம்மளோட நியூ ஃபிஷ். இது ஒரு மான்ஸ்டர் டேங்காக தான் மாறப்போகுது. ஸோ இவங்க வளர்றது இது பார்த்திங்களா, வராங்க பாருங்கள். ஸோ இவங்க வளர தான் கண்டிப்பாக டேங்க்கையும் நான் அப்கிரேட் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் இவங்க வளரட்டும். ரொம்ப ஸ்லோ க்ரோவர்ஸ் தான், பட் வெரி அக்ரெசிவ் அண்ட் வெரி ஃபாஸ்ட். பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அவரோட அப்டேட்ஸ் நான் கொடுக்குறேன் பாருங்கள். இதுக்கு ஃபீடிங் அப்டேட்டு, ஃபீட் பண்ணுறது, இது எல்லாமே நான் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டாக நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் கண்ணன்.